கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 யோவான் 1:6, 2 ஜான் 1:6. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. என்ன நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? கற்பனை என்ன? ஆண்டவர் சொன்னது என்ன? நீங்க அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். என்ன சொன்னாரு? யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்கள். என்ன? நீங்க என் மேல அன்பு செலுத்துறீங்கன்னா என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. 21வது வசனம் பாருங்க. யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். என் பிதாவுக்கு நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என்ன? நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுவீங்க. அப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது அன்பு என்பது ஒரு உணர்வு பூர்வமான காரியம் அல்ல. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி அன்பு செலுத்தணும் போல இருக்குது, அதனால் நான் அன்பு செலுத்துகிறேன். நான் இன்னைக்கு கோபமாக இருக்கேன், அதனால் என்னால் அன்பாக பேச முடியாது, நான் இன்னைக்கு வருத்தத்தில் இருக்கேன், இப்படி நிறைய பார்க்குறாங்க. அது கிடையாது. வேத வசனத்தை பொறுத்தளவிற்கு நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளணும். அந்த கற்பனை என்ன? நீங்கள் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அதுதான் அன்பு. 1 யோவான் 2:5 பாருங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். எப்படி? நம்ம தேவனுடைய அன்பு பூரணப்படுவது என்ன? அவருடைய வசனத்தை கை கொள்ளக்கூடிய மக்களாக இருப்பதற்கு. அதே 1 யோவான் 5வது அதிகாரத்தில் 2வது 3வது வசனம் பாருங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். என்ன? தேவன் பேரில் நீங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் காண்கிற மற்ற கிறிஸ்தவர்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக இருப்பீங்க. அதனால தான் 3வது வசனம் சொல்கிறேன், நான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. என்ன? நம்ம தேவன் பேரில் அன்பு செலுத்துகிறோம், நம்ம காண்கிற சகோதரன் சகோதரி பேரில் அன்பு செலுத்துகிறோம். அதுதான் அவருடைய கற்பனையின்படி நடப்பது. இதைத்தான் நம்ம முதல்ல இருந்து கேட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து இதை தான் சொல்லி கொடுத்தாரு. என் பேரில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீங்க. என்னுடைய கற்பனைகளை கை கொண்டீங்கன்னா பிதாவாகிய தேவன் உங்கள் பேரில் அன்பாக இருப்பார். அப்போது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே நாம் அவர் மேல் காட்டும் அன்பு, தேவன் பேரில் காட்டக்கூடிய அன்பு என்பதை மிக தெளிவாக நமக்கு விளக்கி கொடுக்கிறார். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது தான் நாம் காட்டுகிற அன்பு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறாங்க. என்ன? அண்ணே, நான் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவேன். ஒரு சிலர் என்ன, நான் டெய்லி பைபிள் வாசிச்சிருவேன், நான் தினசரி ப்ரே பண்ணிடுவேன். ஒரு சிலர் இல்லைண்ணே, நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜெபம் பண்ணிடுவேன். இப்படி ஒரு சில காரியங்களை செய்து கொண்டு என்ன நினைக்கிறாங்க? அவங்க கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க. எப்படி? நான் சர்ச்சுக்கு வர்றேன், காணிக்கை கொடுக்குறேன். ஏன் ஒரு சிலர் இன்னும் நான் தசமபாகம் கொடுக்குறேன், அதனால் நான் தேவன் பேரில் அன்பாக இருக்கிறேன். ஐயா, நல்லா தயவு செய்து ஒரு நிமிஷம் சிந்திங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற, நீ எனக்கு கீழ்ப்படிங்கிறது என்ன? நீ என் மேலே அன்பு செலுத்துறியா? அன்பு செலுத்துறேன்னா என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. என்னுடைய கட்டளைகள் என்ன? நீ ஒருத்தர் அன்பாயிரு. எப்படி? நீ ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாயிரு. உனக்கு இன்னொருத்தர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற காரியத்தை நீ செய்யாத. ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்குறாரு. நீ உன் பேரில் அன்பாக இருப்பது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இப்போ முதல்ல என்ன? உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் உன்னோட ஆண்டவரை நீ நேசி. 2வது இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்ன? நீ உன் மேலே நேசிப்பது போல உன்னுடைய சகோதரனையும் சகோதரியும் நேசி. இப்போ இதில் ஏதாவது பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்கா? இதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். அன்பு தானேங்க. நீங்கள் காண்கிற சகோதரன் பேரில் சகோதரி பேரில் காட்ட வேண்டியது அன்பு, அவ்வளோதானே. அது முடிஞ்சு போச்சு.
இதில் நீங்கள் வந்து நான் அப்படி அன்பு காட்டணுமா, இப்படி அன்பு காட்டணுமா, என்ன உற்சாகம் அன்பு காட்டுங்க. அப்போ நீங்கள் தேவனுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்றீங்களா இல்லையா என்கிறது, நீங்கள் வந்து ஒருத்தவங்க நல்லது செஞ்சால் நான் நேசிப்பேன், அவங்க எனக்கு பிரியமான காரியங்களை செஞ்சால் நேசிப்பேன், எனக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சால் நான் நேசிக்க மாட்டேன், அது இல்லைங்க. நீங்கள் இன்னொரு கிறிஸ்தவளை நேசிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அவங்க மேல் அன்பு செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். வல்ல பிதாவே, இதோ உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதே அன்பு. அதை மிக தெளிவாக எங்களுக்கு நீங்கள் விளக்கி கொடுத்துருக்கீங்க. அதனால் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு வசனம் தெரியுங்கிறத காட்டிலும் எத்தனை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு ஒரு பிரியமுள்ள பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.